ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகர் அன்பு தெய்வமாகிய யாஷுவா மேசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்தரித்து உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே 1 நாளாகமம் 28 அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசித்து நாம் அதை தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியத்துக்கு நாம் முழு மனதோடு விட்டுக் கொடுப்போமாக. 1 நாளாகமம் 28 அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். பக்கம் 540. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனத்தோடும் சேவி. யாவே தேவன் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு யாவே தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். நீ இதன் கொண்டு அதை நடத்தி என்று சொன்னான். ஆமென். Thank you, sister. God bless you. இந்த தாவீது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அல்லது அந்த அது கூடாரத்தில் இருக்கு. அதுக்கு நிலையான ஒரு வீட்டை கட்டுவேன். எனக்கு பேதுரு மகனால் வீடை கட்டினேன். ஆனா அந்த உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதுக்கு ஒரு ஆலயம் கட்டணுமே அவர் விரும்பினார். ஆனால் தேவன் அவருக்கு சொன்ன காரியம் என்னவென்றால், உன் குமாரனே, உன் கர்ப்ப பிறப்பாகி உன் குமாரனே எனக்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த கர்ப்ப பிறப்புல யாருன்னா சாலமோனையும் தெளிவா சொல்லிடுறாரு. வேற இடங்களை பார்க்கணும். அதை சாலமோன் தான் அந்த ஆலயத்தை கட்டுவார். அப்ப அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு எல்லா பொருள்களையும் சவதரித்து வைக்கிறார் தாவீது. எல்லாத்தையும் சவதரித்து வைக்கிறார். வச்சுட்டு ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு, தேசத்துல அதிபதிகள் மூப்பரெல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் சொல்றார். சொல்லிட்டு குமாரனாகிய சாலமோனுக்கு சில கட்டளைகளை கொடுக்கிறார், சில நியமங்களை கொடுக்கிறார். கொடுக்கிறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது. தாவீது சாலமோனுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் எச்சரிக்கையாக கொடுக்கிறார். என் குமாரனாகிய சாலமோனே. சாலமோன் என்றால் என்ன அர்த்தம்? சமாதானம். சாலமோன் என்றால் சமாதானம். சமாதானம். தாவீது யுத்தம் பண்ணிருந்த நாட்கள செய்ய முடியாத தேவன் சமாதானத்தை கட்டளையிட்டு அந்த நாட்களில் கட்டுறது. அதுக்காக சாலமோன்ற பேர் வைக்கிறாப்புல. ஆனால் அதுக்கு 2 சாமுவேல் 12 அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? 24வது வசனம் பாருங்க. 899வது வசனம். 899. அவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப, அவர் யாவீரின் நிமித்தம் அவனுக்கு எதிரியார் என்று பெயரிட்டான். அது காரணம் என்னன்னா, 3வது வாசிங்க. பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளுடைய சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் யாவீது அன்பாய் இருந்தார். அப்போ இது நிமித்தம், அப்போ சாலமோன் இடத்துல அவர் அன்பா இருந்தார். சாலமோன் பேர் வச்சாச்சு. ஆனா அவனுக்கு அன்பா இருந்ததுனால என்ன பண்ணாரு? நாத்தானை அனுப்பி, ஏன் மத்த தீர்க்கதரிசிகளா இருந்தாங்களே, ஏன் நாத்தானை அனுப்பணும்?
இல்ல ஏன் நாத்தான் அனுப்பிச்சாரு? காரியத்தை தாவீது பண்ண தவறுக்கு உணர்த்தப்பட்டது வந்து நாத்தான். குணத்தை மாத்திரம் இல்லாதபடிக்கு அந்த பாவம் நீங்குவதற்காக அங்கே அவர் ஒரு கருவியாய் பயன்படுத்தப்படுகிறார். தாவீதோட தைரியமா பேசி அவன் அவரை மனசாபப்பட செய்கிறார். அது மாத்திரமல்ல, அதோனியா ராஜாவாக வேண்டும் என்று தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக் கொண்ட வேளையில இந்த நாத்தான் தான் போய் அப்போ தேவன் இவரில் பிரியமானால சாலமோன் என்ற பேரு இடப்பட்டது. அப்போ இங்க சொன்னாரு, என் குமாரனாகிய சாலமோனே. வெறுமன சாலமோனே சொல்லிருக்கலாம், சாலமோனே நீ இந்த ஆலயத்தை கட்டு அப்படின்னு சொல்லணும். ஆனா என்ன சொன்னாரு, என் குமாரன். அது எதை காட்டுகிறது? சுதந்திர உரிமை கொண்டாடுறது. அவருக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாங்க. ஏன்னா தேவன் பார்த்து சொல்றாரு, 1 22 அதிகாரம் அதேதான் 22 அதிகாரம் 8வது வசனமா பாருங்க. ஆனாலும் யாவேதனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி நீ திரளான ரத்தத்தை சிந்தி, அதாவது பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். எனக்கு முன்பாக மிகுதியான ரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களிலே இஸ்ராயேலின் சமாதானத்தையும் அமெரிக்கையையும் அருள்வேன். சரி, இப்ப 78 வாங்க. பாருங்க. யாவே தேவன் எனக்கு அநேக குமாரரை தந்தருளினார். ஆனாலும் இஸ்ராயேலை ஆளும் யாவே தேவனுடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரையும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டார். எப்படி போட்டிருக்காரு? என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரன் சொல்லியிருக்கோம். என்னுடைய எல்லா குமாரனும் சாலமோனையும் சொல்லியிருக்கலாம். என்ன சொல்றாரு? என் குமாரன் அப்படின்னு தனியா பிரித்தெடுக்கிறார். இதுக்காக ஆலயத்தை கட்டுறதுக்காக பிரித்தெடுக்கிறார். அதான் கட்ட சொல்றாரு. அப்போ அதனால்தான் இங்க என் குமாரன் ஆகிய சாலமோனே, தேவன் சொன்னால என் குமாரன் சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. பிதாவின் தேவன் யாரு? பிதா அவர்களுடைய தேவன் யாவே. என்ன சொல்றாரு? நீ உன் பிதாவின் தேவனா இருந்து. என்னோட தேவன் மாத்திரம் இல்ல, நம்முடைய முற்பிதாக்களின் தேவன். பொதுவா இஸ்ரேலர்கள் ராஜான்னு சொன்னா தாவீதை தான் சொல்லுவாங்க. முற்பிதாக்கள்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அங்கதான் வருது. அப்போ 3 பேரையோட வாழ்க்கை வரலாறு வச்சு பாக்குறப்ப அவங்க எப்படிப்பட்டவங்க? தேவனுக்கு பயந்தவங்க. அப்போ அந்த தேவனை நீ அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. தேவனை சேவிக்கிறதுக்கு முதல்ல என்ன வேணுமா? அவரை அறியணும். இப்போ நீங்க இங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க? விஜயலட்சுமி சிஸ்டர், உஷா சிஸ்டர், ஜெனிதா, டெய்சி சிஸ்டர், ஃபென்னியா, பிரதீபா, பிரதீப், பிரேஜாவிகாட் எல்லாம் இருக்கிறீங்க. கொஞ்சம் இப்படிதான் சேர்ந்துருப்பிடுவாங்க. எல்லாம் பாருங்க. யாரு? மூத்தக்கா செடில் கொஞ்சம் செடில் செடில் எல்லாம் பாத்துறீங்களா?
விஜயா சிஸ்டர் பாத்துட்டீங்க, உஷா சிஸ்டர் பார்த்தோம். பாத்துட்டீங்க, ஜெனிடா டெய்ஸி சிஸ்டர் பிரதீபா. இப்போ சிடில் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, உங்களுக்கு எல்லாம் சிடில் தெரியும்ல, தெரியுமா? தெரியும், தெரியும் தெரியும், உங்களுக்கு இப்ப தெரியும், பார்த்ததுனால தெரியும். தெரியும். ஆனா எனக்கு சிடில் தெரியும், ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச காட்டிலும் அதிகமா தெரியும். அப்ப எது முக்கியம்? இந்த தெரிந்து கொள்ள இல்ல, அறியணும், தெரிஞ்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே போலதான் சபைக்கு வரோம் சொல்லி அது கிடையாது, தேவனை அறிய வேண்டும், தேவனை அறிய வேண்டும், நல்லா அறியணும். அப்போ தேவனை உன் பிதாவை தேவனை அறிந்து, பிதாவை தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாகம் வந்தோடும் சேவி. அப்போ தேவனை சேவிக்கிறதுக்கு முதல்ல என்ன வேணும்? அறியணும். ரெண்டாவது என்ன? உத்தம இருதயம், உற்சாக மனசு. சில பேர் அறிவாங்க, உத்தமா இருக்கும், உற்சாகம் இருக்காது. உற்சாகம் இருக்கும், உத்தமா இருக்காது. கொஞ்சம் இங்கிலீஷ்ல யார் வாசிக்க போறீங்க? John 1 Chronicles 28:9. John, you are there? As for you, my son Solomon, know the God of your father and serve him with a loyal heart and with a willing mind, for the Lord searches all hearts and understands all the intent of the thoughts. If you seek him, போறோம். எப்படி? loyal heart and என்ன மைண்ட்? willing mind. willing mind. God bless you. And you, my son Solomon, acknowledge the God of our father and save him with wholehearted, serve him with wholeheartedly, devotion and with a willing mind. wholehearted devotion and a willing mind. என்ன கேளா? wholehearted devotion and a willing mind. devotion என்னது? devotion பக்தி அல்லது பக்தி வழின்னு சொல்லுவாங்க. டிவோஷன் அப்படியே முழுமையாய் அர்ப்பணிக்கிறது. எப்படி? wholehearted என்னது? எப்படி பண்ண? wholehearted devotion and willing mind. ரெண்டு வேணும். wholehearted பாதி ஆட்டல, இன்னைக்கு நிறைய பேர் பாதி ஆட்ட திறந்து கொடுக்கிறோம். தேவன் என்ன சொல்றாரு? நீதிமொழிகள் 23:26 பாருங்க. பக்கம் 783. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. என் மகனே, உன் இதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. இருதயத்தை தந்தனா வழிகளை நோக்குவேன். அதான் சொல்றாரு. முழு உள்ளத்தோட வர எப்படி? உத்தம இருதயத்தோடு உற்சாகம் வந்தோடு. உற்சாகம் இல்லைன்னு வச்சுங்க, முழு உள்ள இருக்கும், ஆனா உற்சாகம் இருக்காது. சொல்றாங்களேன்ட்டு ரைட்டு இல்ல, உற்சாகமும் வேணும். உற்சாகத்துக்கு என்ன நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தா, இப்ப அறிந்தோடு சிட்டில கூப்பிட்டு சொன்னா உற்சாகத்துக்கு என்ன சொல்லலாம்? உற்சாகம் இன்வால்வ்மெண்டோட பண்றது. எக்ஸைட்மெண்ட் வந்துட்டு எமோஷனல் ஆயிடும். உற்சாகம் அந்த இன்வால்வ்மெண்ட் இல்லாம பண்ணோம்னா அது மேலோட்டமா போயிடும். அது என்ன போடுறது இங்கிலீஷ்ல? willing mind.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா யாரும் சொல்லணும்னு கிடையாது, தானா வரும். வில்லிங்கா சரி, வில்லிங் நானே ஈடுபாடு வேணும், ஈடுபாடு வேணும். இன்னொன்னு அந்த ஈடுபாடுல உத்தமம் இருக்கணும். சில ஈடுபாடு இருக்கணும் காண்பாங்க, ஆனா உத்தமம் இருக்காது. அப்போ ரெண்டுத்தோட தேவனை சேவிக்கணும். அது ஏன் அப்படி சொல்றப்ப அவர் சொல்ற பாருங்க, யாவே தேவன் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். தேவன் எதுக்காக தெரிஞ்சு கொண்டாரு? சாலமோனுக்கு சொல்றாரு. இப்போ சாலமோன் பார்த்து சொல்றாரு, தாவீது ஏன் சொல்ற? தாவீது எப்படி தேவனை அறிஞ்சாரு? தாவீது எப்படி தேவனை அறிஞ்சாரு? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் பாருங்க, 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். என்ன உனக்கு கண்ணு மூங்கெல்லாம் மேல போகுது? தாவீது அவர் எப்படி அறிஞ்சிருந்தார்? அறிஞ்சிருந்தார் என் மெய்ப்பர். அந்த அதிகாரம் முழுக்க வாசியம் எப்படி இருக்கு? அவர் யார் சொல்ல போறீங்க? 23ஆம் சங்கீதம். யாவே தேவன் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை சுற்றியுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் The Lord is my shepherd. The Lord சொல்லக்கூடாது, Yahweh God. Yahweh God is my shepherd, I shall not want. He makes me to lie down in green pastures. He leads me beside the still waters. He restores my soul. He leads me in the paths of righteousness for His name's sake. Yea, though I walk through the valley of the shadow of death, I will fear no evil. For you are with me, your rod and your staff, they comfort me. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil, my cup runs over. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of Yahweh God forever. Forever. Amen. God bless you. பாகவதன் படிச்சா? ஜான் பார்த்து தான் படிச்சாப்ல. ஆமா தானே? ஆமா. இல்ல அவன் சொல்லுவான், பட் பெர்ஃபெக்ட்டா வாசிக்கணும்ன்றதுக்காக தெரியும் பிரதர். நீங்க சடனா கேட்டோட அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு பாருங்க. அப்படிதான் வசனம்னா அப்படியே வரணும், கிள்ளினா வசனம் வரணும், ஐயோ வரக்கூடாது. கிள்ளினாலும் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அங்க இருக்கிறாருன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல பார்க்காம சொல்லு ஜான். சொல்லு. கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் பாலே அவுட். பிரதீப், நீ அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். யாவேயுடன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவரை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்னை அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். அவர் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும்
தடியும் என தேற்றும் என் சத்துக்களுக்கு முன்பாக பந்தைய ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பாத்திரம் நிர்வகிக்கிறது. யாவை தேவனின் வீட்டிலே நீதியுள்ள நாட்களாய் என் ஜீவனத நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தரும். நான் யாருடைய வீட்டிலே நீதியுள்ள நாட்களாய் நிலைத்திருக்கிறேன். சொன்னேன். ஆமா. சரி சரி, சிறு பிள்ளைகள்லாம் சொன்னீங்க. இங்க இருக்க சொல்லுங்க. இந்த மாதிரி அங்கிள் மணக்குவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளவு முக்கியமான சங்கீதம். தாவீது அவர் எப்படி இருந்திருந்தார்? உன் பிதாவின் தேவனை அறிய சொல்றாரு. தாவீது தோட்டத்துக்கு அவர் ஒத்துக்குது. அவர் எப்படி இருந்திருந்தார்? என்னுடைய மேய்ப்பர் நான் 23 என்னென்னலாம் சொல்றாரு, எல்லாம் சொல்றாரு. மரண பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்பு கஞ்சிடேன், ஏன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்போ மரணம் இதைத்தான் வெளிப்படுத்தலை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 12 அதிகாரம் 11 வசனம் வாசிங்க. மரணம் நேரிடுகிறதாயிருந்தால் பக்கம் 344. மரணம் நேரிடுகிறதாயிருந்தால் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எப்படி மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும், மரணம் அதிகபட்சம் என்ன பண்ண முடியும்? உங்கள் சரீரங்களை மாத்திரம் செய்து அது குறித்து பயப்படாதீங்க. உங்க சரீரத்தை கொண்டு உங்கள் ஆத்மாவை நரகத்தை தள்ள வல்லமை பயப்படுங்க. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறோம்? நிறைய மனுஷர்களுக்கு பயப்பட பயம் கண்ணியே வரும். அதுதான் பயந்துட்டு இருக்கோம். தேவன்கிட்ட பயம் என்னது? ஜீவ ஊற்று. அதனால மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நம்ம தேவனுக்கு பயப்படுறது கிடையாது, மனுஷனுக்கு பயப்படும். ஐயோ எங்க தாத்தா அதை செய்வாரு, எங்க வாத்தியார் இதை செய்வாரு, எங்க பௌத்துக்குள்ள செய்வான், எங்க அப்பா என்ன அடிப்பாரு. இப்படிதான் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒவ்வொன்றும் தந்த நாத்துவாக நாம் தான் பொறுப்பு. நம்ம விதி விலக்கே கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப தாவீது எப்படி இருந்திருந்தார்? எல்லா மரணமே வந்தாலும் சரி, என்ன அதுதான் முக்கியம். சரி, இன்னொரு இடத்துல 18ஆம் சங்கீதம் 2வது வசனம் பாருங்க, எப்படி அறிஞ்சிருக்கான்ட்டு. 18ஆம் சங்கீதம் 2 பக்கம் 679. யாவே தேவன் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். எப்படிலாம் அறிஞ்சிருக்கிறாரு, எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. களி கொடுறீங்களா இல்லையா? சந்தோஷப்படுறீங்களா இல்லையா? நம்ம இதை சுதந்திரிச்சிருக்கணும். தாவீதுக்கெல்லாம் இல்லாத ஒரு கிருபை நமக்கு என்ன? நம்மளாம் விசேஷித்தவர்கள். இவர்களெல்லாம் நம்ம இல்லாமல் தேவன் தேவன் நன்மையானது ஒன்றை நமக்கு முன்னதாக நியமித்திருக்கிறார். இப்ப நம்ம எவ்வளவு பாக்கியம். நம்ம சொல்றோமா? 12ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிக்க. நல்லா மனப்பாடம் பண்ணி அதை திரும்ப 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 சொல்லுங்க. அட்லீஸ்ட் சங்கீதமான பிள்ளைகளை வாசிக்க சொல்லணும். மனப்பாடம் பண்ணி வாசிக்க சொல்லணும், மனப்பாடம் பண்ணி. இன்னொரு காரியம் சொல்றாங்க, 69ஆம் சங்கீதம் 35வது வசனம் பாருங்க. முப்பத்தி 33 பாருங்களேன்.
பக்கம் 712. யாவே தேவன் எளியவர் பாத்தீங்க, யாவே தேவன் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட சமூகத்தையவர்களை அவர் புறக்கணியார். வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்க கடவது. தேவன் சீயோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார், அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பாருங்க, தாவீதோட நம்பிக்கை என்ன? வானமும் பூமியும் சமுத்திரம் எல்லாம் 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 தேவனை துதிக்கும். என்ன பண்ண போறாரு? சீயோனை ரட்சிக்க போறாரு, யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். தாவீது இந்த காலத்துல சண்டை ஒண்ணும் இல்லையா? யூதா இஸ்ரவேல் பிரிச்சு போகவே இல்லையா? 12 வரப்போது சொல்லிருக்கிறாரு, நடக்க போது சொல்லிருக்கிறாரு. தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் சீயோனை கட்டுவார். அப்போது அங்கே குடியிருந்ததை சுதந்திரத்துக் கொள்வார்கள். ஏன்? அதுக்கு முன்னாடி சாலமோன் நாட்களே அப்படி தான் முதல் பேர்சபாவ பறந்ததுன்னு சொல்றாப்ல. ஆனா தாவீது என்ன சொல்றாரு? தீர்க்கமாய் சொல்லுகிறார் வரப்போகிற காலத்தை குறித்து. அப்படின்னா தாவீது என்ன நம்பிக்கை? அப்போது அந்த காலத்தை குறித்து எனக்கு ரட்சணியம் கேடவும் கண்மலையும் எல்லாம் இப்பயும் இருக்கிறாரு, அவர் நித்தியத்துக்காகவும் செய்ய போறாரு. இந்த நம்பிக்கை தான் வேணும். இப்படிதான் அறியணும் தேவனை. புரியுதா? இதான் சாலமோன் புரியுது. நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. எல்லாரும் ஃபாலோ பண்றீங்களா? என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி. 46ஆம் சங்கீதம் 1 வாசி. பக்கம் 698. அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு. உஷா சிஸ்டர் கொஞ்சம் மியூட் பண்ண சொல்லுங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அது பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். என்ன சரி, சுனாமி வந்தாலும் பயப்படுவோம். அதானே சொல்றாரு. அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அது பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும். சுனாமியில் என்ன நடந்தது? என்ன நடந்தாலும் சரி, தாவீதுக்கு தேவன் மேல இன்மைக்காக நம்பிக்கை, வறுமைக்காக நம்பிக்கை. இப்படிதான் தேவன் அறியணும்னு சாலமோனுக்கு ஒரு யோசனையா ஒரு கட்டளையா சொல்றாரு. அறிந்து இந்த அறிவு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன வந்துடும்? இல்ல என்ன வந்துடும்? உத்தம இருந்தையும் உற்சாகமானது கண்டிப்பா இந்த தேவன். அப்ப முதல்ல அவர் அறியணும். எப்படி அறிய? நம்ம தேவன் எப்படி அறிய முடியும்? அவருடைய குமாரனை மரணத்தின் எழுப்பினாலே அவருக்கு அறிய முடியும். இல்லன்னா பழைய ஏற்பாடெல்லாம் எழுதி வச்சுட்டு குமாரனை பூமியில் அனுப்பிச்சுட்டு அவர் மறித்துட்டு அப்படியே விட்டுருந்தாருன்னு வச்சுங்க, என்ன ஆகுது? நீங்க கூடுதே இருக்காரு. சிடில் யாரோ நான் எங்க. அப்போ தேவனை அறிகிறது எப்படி? அவருடைய குமாரனை அவர் எழுத்தினால நமக்கு அந்த நம்பிக்கை வருகிறது. தேவனை இப்படி அறிஞ்சு இருந்தா அப்ப நமக்கு என்ன வரும்? உத்தம இருதயம், உற்சாகம் மனசு, உள்ளம். இதுக்கு என்ன சொல்றாரு? நீ இதை பண்ணு. ஏன்? யாவே தேவன் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். சில பேருக்கு ஒரு உற்சாகம் மாதிரி காண்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள உத்தமம் இருக்காது. அது எப்ப தெரியும்? ஒரு சூழ்நிலை வரப்பதான் தெரியும். முதல்ல எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா ஒரு சூழ்நிலை வரப்ப
அந்த உத்தமம் இருக்காது, அதுக்கு 1000 சாக்கு போக்கு சொல்லுவாங்க. என்ன சாக்கு இருந்தாலும் சரி, தங்க மரணத்தின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் என்ன தூக்கி போட்டாலும் சரி, அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் பாடுறோம் இல்லையா? தானியங்களை தூக்கி எங்க போட்டாங்க? இங்க கெவில போட்டாங்க, நெருப்புல போட்டாங்கல்ல. அனனியா மிஷாயேல் ஆசிரியர். அனனியா மிஷாயேல் அஜரியாவை போட்டாங்க. தாவீது சிங்கத்தை போட்டாரு. இவங்க 3 பேரும் அக்னியில போட்டாங்க. அப்போ என்ன அனனியா மிஷாயேல் தெரியாதுன்னு சொன்னாப்புல, தப்பி போனாலும் உத்தரவு சொல்ல அவசியமே இல்லை. நீ நிறுத்திட்ட சிலைக்கு நாங்கள் வணங்க மாட்டோம், ஜீவனை போனாலும் சரி, மரணமே நேரிடுறாரு. அப்ப அந்த சூழ்நிலை வரப்பதான் நம்ம உண்மை சுய ரூபம் தெரியும், உள்ளுக்குள்ள இருக்குது உண்மையான மனுஷன் எப்படிப்பட்டவன். சூழ்நிலைகளை பார்க்கவே கூடாது. ஒருத்தர் சூழ்நிலையை பார்த்தாரு, முழுக ஆரம்பிச்சாரு. பார்க்க வேண்டியவரை பார்த்தாரு, கொஞ்சம் நடந்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? சூழ்நிலையை பார்த்தாரு, முழுக ஆரம்பிச்சாரு. பேதுரு எதுல நடந்தாரு? தண்ணி நடந்த. எந்த தண்ணிய? கடல் தண்ணி. கடல் எதுக்கு ஒப்பனையா இருக்கிறது? உலகத்துல நம்ம என்ன பண்றோம்? இந்த பக்கம் பிரார்த்தனை, ஐயோ அவன் இதை பண்றானே, அவன் இதை பண்றானே, அவனை நான் திருப்திப்படுத்தணுமே, வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுக்கணும். டெய்லி அவனுக்கு ரீடிங் அனுப்புறது, மெசேஜ் போடுறது, வேண்டாத வேலை இதெல்லாம். அது என்ன லாபம் சொல்லுங்க? டெக்ஸ்ட் பண்றது என்ன லாபம்? அதுல உருப்படியாக தானே பண்றோம். வார்த்தை அனுப்புங்க, வார்த்தையை விட்டு வீணா டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அது வேஸ்ட். இதெல்லாம் நம்ம கடன் கொடுக்கணும், ஜாகிரதையா இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாத மெசேஜ் அனுப்பிச்சுருந்தீங்க, அதை என்னையோட நிறுத்துறீங்க. நான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், அது மாத்திரம் இல்லாதபடிக்கு இது இந்த யூடியூப்ல பாக்குறவங்களுக்கும் இது தேவனுடைய எச்சரிக்கை. விளையாட்டு எடுத்துக்காதீங்க. அப்ப உத்தம இருந்தேன் கிடையாது. நாட்கள் பொருளாதாரம் இருக்கபடியா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். கொடுத்துற நேரத்தை வீணா அட்டை அடிச்சுன்னு வம்பு பேசிட்டு ஊரை சுத்திட்டு இது வேஸ்ட். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. அது நம்மளை ரட்சிக்கவே மாட்டாது. நம்ம ஒரு பிரயோஜனம் மாறாக நம்ம இருளில தள்ளும். மோசம் போகாதங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். இருதயத்தை, அப்போ இருதயத்துல என்ன இருக்குது? இருதயம் எப்படி இருக்கிறது? எரேமியா 17:10 பாருங்க. எரேமியா 17:10. பக்கம் 896. யாவையாகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிருந்ததை சோதித்து அறிகிறவருமாயிருக்கிறேன். கிரியை கேட்ட பலன் தருவார்கள். வெளிப்படுத்தல் 2:23 பாருங்க. பக்கம் 335. அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். எல்லா சபைகளும், including Church of Yahweh God in Lord Yahshua Messiah at Chitlapakam and other places as we assemble together. உள்ளிந்திர அவன கிரியையை கேட்ட பலனை அடிப்பார். கலாத்தியர் 6 அதிகாரம் 6, 7, 8 பாருங்க.
பக்கம் 263. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் அது வேண்டாம், அது நான் என்ன சொன்ன மாதிரி ஆயிடும், வேண்டாம். மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாது. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். தேவன் தம்மை பரியாசம் பண்ண என்ன அர்த்தம்? இல்லைன்னா அந்த வார்த்தைப்படி அவர் செய்யலன்னா அவரை பரியாசம் பண்ண ஆரம்பிச்சோம். தேவன் ஒன்று சொன்னார்னா சொல்லி நடக்கணும்னா அவர் என்ன பண்ணுவாங்க? என்ன உங்க தேவன் சொன்னார் நடக்கலையான்ட்டு. ஆனா தேவன் கண்டிப்பா செய்வார். ஆனா அவரை பரியாசம் பண்ணாதீங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டால் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கிரியைகளுக்கு ஏற்ற பலன். நீ உட்காந்து பைபிள் படிச்சா அதுக்கான பலன் என்ன? பரிசுத்தம். நீ கூட கண்ட காட்சியை பார்த்துட்டு இருந்த, வேஸ்டா பார்த்துருந்த, இல்ல வேஸ்டா மற்றவங்கள சேட் பண்றது எங்க கொண்டு போய் விடும்? மாம்சத்துக்கு ஏற்ற கிரியை செய்யற என்ன அறுப்பான்னு போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? மாம்சத்துக்கு விதைக்கிறவன் மாம்சத்துக்கு ஏற்ற அழிவை இருப்பான். நீ இருக்கணுமா அழிவை இருக்கணுமா? நித்திய ஜீவனை. ஆவிக்கேற்ற காரியம். ஆவிக்கேற்ற என்னது? யோவான் 6:63 இல்ல முழுக்க வாசிங்க. 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. சொல்லுங்க. 135. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப நம்ம கிரியை எதா இருக்கணும்? ஆவிக்கேற்ற காரியமா விதைக்கணும். வேண்டாத காரியங்களை விதைக்காதீங்க, அழிவு அறிப்பீங்க. வேண்டாது. தேவன் எச்சரிக்கிறார், மறுபடியும் எச்சரிக்கிறார். நீதிமொழிகள் 29 அதிகாரமா பாருங்க. நாங்க 1 பாருங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும். பக்கம் 788. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். அழிவடைந்து வேண்டாதது வேண்டாம். தேவன் என்ன சொல்றாரோ அனுப்புங்க. எல்லாத்தையும் பேசுறது ஜீவ வார்த்தையை பத்தி பேசுங்க. அப்போ சொல்ற போய் நீங்க தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தையை பற்றி பிரசங்கிங்கன்ற. அது எப்போ வரும்? இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். அப்போ இருதயம் அதான் அவர் என்ன தாழ்மனுக்கு சொல்றாரு, நீ இருதயத்துல எப்படி இருக்கணும்? இருந்தன என்ன செய்வ? தேவனுக்கு பிரியமான செய்வார். அப்போ தாவீது எப்படி தேவனை அறிந்தாரோ அதே போல அவர் எல்லாம் செய்வார். அப்போ என்ன பண்ண தாவீது இந்த தேவனை விட்டு விலகவே இல்லை. ஆனா சாலமோன் என்ன பண்ணாரு? எதனால? 1 ராஜாக்கள் 11 அதிகாரம் 3 பாருங்க. அந்நிய ஸ்திரீகள் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. முதல்ல கல்யாணம் கல்யாணம் பண்ணாம வச்சிருந்தான். 11 அதிகாரம். எகிப்துக்கு போய் அந்த குதிரைகள் எல்லாம் இல்ல கேட்கல 1 ராஜாக்கள் 11 2வது மிஸ்டர் பக்கம் 441. யாவே தேவன் இஸ்ராயேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாயிருந்தான். அவர்கள் மேல் ஆசை. நம்ம என்ன பாடினோம்? மேசியாவால் எனக்கு வேற இன்பம் இல்லை. அப்ப அதுதான் நமக்கு நம்ம என்ன ஆசைப்படுமோ அதை மக்களுக்கு கொடுப்போம்.
நம்ம ஆசைப்பட்டு மற்றவங்களுக்கு கொடுக்க வேற கொடுக்குமா? அது என்ன ஐயா கேத்தானே இல்லது? இப்ப நம்ம ஆசைப்பட்டு நம்ம வசனம் வாசிக்கிறோம், மற்றவங்களுக்கு மாத்திரம் வீண் வார்த்தைகள். மற்றவங்களும் அந்த வார்த்தை தான் சொல்லணும். நம்ம நாட்கள் எண்ணப்பட்டு இருக்கிறது, மற்றவங்களும் அந்த வார்த்தையை தான் சொல்லணும். அந்த வார்த்தையை தான் ஜீவனை கொடுக்கும் அவங்களுக்கு. அப்பதான் அது எப்படி இருக்குது? உத்தம இருதயம். இல்லைன்னா உத்தம இருதயம் கிடையாது, உற்சாகமா இருக்கும், உத்தமம் கிடையாது. விலகி போறது, சாய பண்றது, அவள் மேல ஆசை வைக்கிறது, உலக காரியத்து மேல ஆசை வைக்கிறது. இதனால என்னாச்சு? அவன் விலகி போனான். இவ்வளவு தூரம் தாவீது கட்டளை கொடுத்துருக்கிறார், எச்சரிப்பாரு கொடுத்துருக்கிறார். என்ன எச்சரிப்பு பாருங்க, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இவர் யாரு தேடினாரு? முதல்ல குதிரைகள், ரதங்கள் எகிப்துல இருந்து, எகிப்துக்கு போகாத சொல்லல. உபாகம் 17 அதிகாரம் பாருங்க, உபாகம் 17 அதிகாரம் 16 இருந்து பாருங்க. பக்கம் 246. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப ஈர்த்திற்கு போக பண்ணாமலும் பாருங்க. உன் தேவனாகிய யாவையை தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்கப்படவாய். உன் சகோதரர்களுக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்த கூடாது. அந்த ராஜா என்ன பண்ணுமா? அநேக குதிரைகளை சம்பாதியாமல் அநேக குதிரைகளை குதிரை ரதம் எகிப்துக்கு போறது. எகிப்துல இருந்து யாரு சம்பாதிச்சாங்க? மனைவியே. என்ன சீர்கேடு பாருங்க. இப்போ முதல்ல இருந்த எங்க போச்சு? அந்நியத்திற்கு முதல்ல குதிரை மேல தேவனுடைய கட்டளையில இருந்து விலகி போனான். ஆரம்பம் எதை காட்டுறது? எனக்கு இவ்வளவு ரதம் இருக்குது, எனக்கு இவ்வளவு குதிரை இருக்குது. தாவீதுக்கே ஒரு தட்டு தட்டினார். எங்க தட்டினாரு? என்ன 2 சாமுவேல் 28 அதிகாரம். நானும் 2 சாமுவேல் 28 எல்லாரும் பேசாம இருக்கிறீங்க. 24 தான் இருக்கு. வர வேண்டாமா? எப்படி பிரதர் சொல்றீங்கன்ட்டு அத ஏற்கனவே எவ்வளவு பேர் சொல்றீங்க பாக்கலாம்னு சொன்னதே ஆன்சரும் கொடுத்துட்டீங்க. அங்க என்ன சாத்தான் ஏவி விட்டது? சாத்தான் ஏவி விட்டது என்ன ஏவி விட்டுதான் பாருங்க. அதை சென்சஸ் பண்றது வசந்த வாசிங்க. பாத்தீங்க பக்கம் 419. யாவே தேவனுடைய கோபம் திரும்ப இஸ்ராயேலின் மேல் மூண்டது. இஸ்ராயேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். தாவீது எப்படி ஏவப்பட்டான்? சாத்தானால ஏவப்பட்டான். இது 4ஆம் வருது. அப்போ தாவீது ஏவப்பட்டான். தாவீது சாத்தானால ஏவப்பட்டான். இதெல்லாம் நமக்கு தெரியாது, தாவீதுக்கே தெரியாது. ஏன்? அது நம்ம சுத்தி என்ன வான மண்டலம் என்ன இருக்குது? பொல்லாத ஆவிகள் இது ஏவி விடுது. என்னத்தை ஏவி விட்டது? அவன் என்ன பண்ணான்? தாவீது என்ன பண்ணாரு? நாலு இவ்வளவு பேருக்கு ராஜா. அது என்னது? பெருமையின் ஆவி அங்கேருந்து வருது. ஆனால் அங்க என்ன பண்ணிட்டார் தேவன்? தாவீதுக்கு ஒரு பாடம் கற்பிச்சிட்டார், கூடாது அப்படின்னு. நான் சாலமோனுக்கு என்ன ஆரம்பத்துல இருந்தே பெருமை.
இந்த பெருமை மனமேட்டிமை வந்து அது எங்க கொண்டு போச்சு? தன் இருதயத்தை அந்நிய தேவர்கள் மேல் ஆசை வைக்கும்படி, அந்நிய காரியங்கள் மேல் ஆசை வைக்கும்படிக்கு அப்படியே போயிடுச்சு. இந்த கழுத தேஞ்சு கட்டர்னு வச்சுனாங்க, அல்லது பன்னியோட சேர்ந்த பசுங்க நம்பாங்க. அப்படிதான் ஆச்சு தானுடைய வாழ்க்கை. எச்சரிக்கிறார் தாவீது. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை கைவிடுவார்கள், இன்றைக்கும் கைவிடுவார். எச்சரிப்பார்கள். ஏன் இப்போதும் எச்சரிக்கையாரு 10வது பரிசுத்த தரமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு யாவை தேவன் உன்னை தெரிந்து கொண்டார், நீ திடம் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். சாலமோன தேவன் எதுக்காக தெரிஞ்சிட்டாரு? தாவீதின் சிங்காசன அமர்ந்து ஆளுகை செய்வதற்காகவும் ஆலயத்தை கட்டுவதற்காகவும் தெரிஞ்சு கொண்டார். நம்மளும் எதுவும் தெரிஞ்சிட்டாரு? மூலமாய் தேவனை துதிப்பதற்கு. 1 பேதுரு 2 9 விஜயா சொல்லிட்டாங்க, தமிழ்ல வாசிங்க. 1 பேதுரு 2:9 பக்கம் 318. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நீங்களோ அப்ப யார் உங்களை இல்ல நீங்களோ ஏன் சொல்றாரு? அதுக்கு முன்னால யார் பத்தி சொல்றாரு? யூதர்கள் சொல்றாரு. ஆனா நீங்கள் அப்படி இல்லை. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் ராஜரீகமான பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இதுதான் தெரிஞ்சினார், தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரியர்கள். ஆனா அங்க என்ன முக்கியம் சொல்றாரு பாருங்க, அந்த 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. 1 இப்படி இருக்க யாவே தேவன் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானா? நீங்கள் ருசித்து பார்த்திருந்தீங்களா? பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு பேர் பாத்தீங்களா? பார்த்தவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. உண்டானால் இப்ப மாற்றம் பாருங்க. சகல துர்க்குணத்தையும் எல்லாம் கையை தூக்கி அல்லேலூயா சொல்லிட்டோம். மாற்றம் பாருங்க தேவார்த்தையில சகல துர்க்குணத்தையும். அப்படி ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு பாப்போமா? கண்டிப்பா பட்ட செய்யற தவறுகளை தேவனுடைய ஆவியினால உணர்த்தப்பட்டு அவரிடம் மெத்த மன்னிப்பு கேட்கிறவங்க. சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும். எவ்வளவு இருக்குது கபடு? காத்தால எழுந்ததுல இருந்து நைட் படுது தூக்கத்துல கூட சில கபடு இருக்கும். தூக்கம் சொப்பனத்தை கூட கபடு இருக்கும். வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறக்கூடுதலையும் ஒழித்து விட்டு எல்லாத்தையும் ஒழித்துட்டு அப்புறம் முக்கியம் நீங்கள் வளரும்படி ஒழிச்சாதான் வளர முடியும். வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல சிறு வசனமாகிய களங்கமில்லாத ஞானபாலிகளில் வாஞ்சையாயிருங்கள். ரட்சிப்பு கேட்க வளரும்படி. வெரி குட். அந்த பைபிள் ரட்சிப்பு கேட்க வளரும்படி. வெரி குட். அதுதான் பெட்டர் டிரான்ஸ்லேஷன். இல்ல வெறுமனை வளருதுன்னா பன்னி 10 குட்டி போட்டாலும் அது பன்னி தான், அது வளருது. ஆனா நம்ம எப்படி வளரணும்? மகிமையின் மேல் மகிமை இருந்து வளரும்படி. எப்படி? ரட்சிப்பு கேட்க வளர்ந்து. நல்ல வெரி குட் டிரான்ஸ்லேஷன். எல்லாம் உங்க இதுல மார்க் பண்ணிக்கணும்.
நீங்க வளரும்படி நடுவுல ரட்சிப்புக்கு என்று அல்லது ரட்சிப்புக்கு ஏற்ப வளரும்படி எல்லாம் நோட் பண்ணிக்க, தப்பு கிடையாது. வளரும்படி அங்கதான் முக்கியம். வாசிங்க. புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். செய்யறமா நான் உன்கிட்ட கணக்கு கேட்கல. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட மாட்டுவோம். நான் கேட்கிறேன், நான் உன்கிட்ட அன்பா கேட்கிறேன். வேதம் வாசிங்க. வேதத்தை குறித்து ஒரு தாகம் வெறி வேணும் நமக்கு. எப்படி பூஜா பண்ண பிறந்த நீங்க பாத்தீங்களா? எப்படி இதா இருக்கும். இங்கிலீஷ்ல அழகா இருக்கும். எப்படி கிரேவிங் ஃபார் கிரேவிங் 119 சங்கீதம் எடுங்க. 119 சங்கீதம் 131 வசனம். பக்கம் 749. உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். நம்ம எப்படி வாய் ஆவென்று திறந்து எது கேட்கிறோம்? எந்த ஹோட்டல்ல போனாலும் மெனு கார்டு கொடுப்பா. அதுல என்னது? சுஷ்வான் பிரியாணி, இல்ல சிக்கன் பிரியாணி. அது போட்டா அந்த ஆடு இது மாதிரி இருக்கும். இதுதான் ஆன ஏங்குறோம். ஆனா சங்கீதக்காரன் சொல்றாரு, என் வாயை ஆவென்று திறந்து ஏங்குகிறேன். ஏன்? நான் அவங்களை வாஞ்சிக்கிறேன். வாஞ்சி இல்லைன்னா திறக்க மாட்டோம். சும்மா நடிப்போம். அவரும் நடிச்சுட்டு போயிடுவாரு. ஜாகிரதைய எச்சரிக்கை தேவன் நமக்கு கொடுக்குற வார்த்தை. நம்ம ஒரு நாள் 24 மணி நேரம் கொடுத்துருக்க. ஒவ்வொரு நொடி பொழுது நம்ம கணக்கு சொல்லணும். சும்மா நம்ம பூமியில வைக்கல. சும்மா நம்மள அவர் குமாரனை கூட தெரிந்து கொள்ள. விளையாட்டா அவர் குமாரன் பட்ட பாடுகள்? விளையாட்டா? பாட்டு மாத்திரம் பாடும். சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவராய் அந்தோ கல்வாரியில் பாடுறோம். உணர்றோமா? எதுக்காக அந்த பாடு? நாம் பரிசுத்தர்களாக வேண்டும் என்று, நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தை வாழ வேண்டும் என்று. அதனால தாவீது சாலமோன் சொல்றாரு, எப்படி நீ அவரை தேடினால் அவர் உன்னை எதுக்கு தெரிஞ்சினார்? ஆலயத்தை கட்டுவதற்காக. தாவீதுடைய சிங்காசனத்தில் அமர்ந்து இஸ்ரேல் ஜனங்களை ஆளுகை செய்வதற்காக. அதுக்காக தான் ஞானத்தை கொடுத்தார். நம்ம எதுக்காக தெரிஞ்சிட்டாரு? சொல்ற நீங்களே அந்த ஆலயம். இப்ப நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கும்படிக்கும், நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் அவர் சுத்த ஜாதியாயும் அவருடைய சொந்த ஜனமாயும். அதுக்கெல்லாம் என்ன முக்கியம்னா, எல்லாத்தையும் ஒழித்து விட்டு நீங்கள் ரட்சிப்புக்கேற்க வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனம் மேல் அப்ப இருந்தாதான் அவருக்கு ராஜரிக ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு தெரிந்து கொள்ளப்படுற இந்த நோக்கம் நிறைவேறும். சும்மா கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படி புல் மேய்கள் போஞ்சா நடக்கவே நடக்காது. 2 சாமுவேல் 28 அதிகாரம்னா உடனே ஒரே கத்தணும். இல்லைன்னா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஏதோ அவர் ஏதோ ஒண்ணு வசனம் சொல்றாரு, எதுக்கு அது எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போறாரு. நான் சின்ன வயசுல நான் பிராமணனா இருந்தப்ப அப்படிதான் அந்த கோயில கதா காலேஜ் நடக்கும். நான் போய் 8:30 மணி 9 மணிக்கு சோறு திண்டு போய் நைட்டு வரைக்கும் பாதி பேர் பட்ட தூங்கிட்டு இருப்பாங்க.
தலையை மாத்திரம் நடுவில் ஆட்டுவாங்க. இன்னும் அது என்ன புரிஞ்சுது ஒண்ணு நீங்க சபையில. அப்ப நம்ம எதுக்காக நம்ம அழைச்சிருக்கிறார்? புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அதுக்கு என்ன வேணும்? இந்த புண்ணியங்களை அறியது எப்படி? குமாரன் மரத்துல தொங்கினாரு. எதற்காக நம்ம ஐஸ்வர்யம் ஆகும்படி அவர் நமக்காக வருகிறார். அப்ப நல்ல அந்த வசனத்து மேல் வாஞ்சியா இருக்கணும். நான் எச்சரிக்கிறார், நீ திடன் கூட அதை நடப்பி என்று சொன்னான். அப்ப பட்சாவை பெறாதவர்களே அவளுக்கு அதை கட்டலைன்னா அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? திடம் கொண்டு நடப்பிக்கணும். எப்படி திடம் கொள்ள முடியும்? நம்ம எப்படி திடம் கொள்ள முடியும்? திடன்றது என்னது? திடன்றது என்னது? அங்க என்ன போட்டிருக்கு இங்கிலீஷ்ல? or John perhaps come to my help. திடம் கொண்டு லாஸ்ட் போர்ஷன். ஜான் லாஸ்ட் போர்ஷன் 28:10 லாஸ்ட் போர்ஷன். 28:10 என்னோட லாஸ்ட் போர்ஷன். Be strong and do it. Be strong and do it. And do it. பேஜ் என்ன போட்டிருக்கு? Be strong and do it. எப்போ be strong? எப்போ ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்? ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன வரும்? ஸ்ட்ராங்கா இருந்தா உற்சாகம் வரும். ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும்? உண்மை ஏதாவது என்ன இருந்தாலும் இந்த ஆசாமி தான் சொல்ல ரைட்டு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பக்கம் 321. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பக்கம் 315. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அங்க சொல்றது தெளிந்த புத்தி. எப்படி தெளிந்த புத்தி வரும்? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பக்கம் 293. மேசியா யாசுவாவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. நாளும் உள்ள போச்சா என்ன வரும்? தெளிவு வரும். இன்னைக்கு எப்படி உபதேசம் கிடையாது. உபதேசம் சொன்னா நீ என்ன சொல்றது? எனக்கு தெரியாதா? எனக்கு எல்லாம் தெரியும். நான் பைபிள் படிச்சிருக்கேன், எனக்கும் தெரியும். கடிந்து கொள்ளுதல் ஐயோ வேண்டவே வேண்டாம். கடிந்து கொண்டா பிடிக்காது. சீர்திருத்தல் அதே தான். அப்படித்தான் இருக்குது. ஏன்னா அடுத்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா சொல்றாரு எப்படி அவள் சேவித்துணர்வுகளாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதல்களை
தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டிருக்கார். அப்ப நம்ம பிசாசை எதிர்க்கணும்னா என்ன பண்ணணும்? ஒண்ணே வசனம் தான் நமக்கு. இது யார் நமக்கு மாடல்? ஆண்டவர் தான் மாடல். அப்ப ஆண்டவர் போல நம்ம இருக்கணும்னா வசனத்தை அவர் எப்படி பிரயோகம் பண்ணாரோ அதே மாதிரி நம்ம வசனத்தை கையில் எடுக்கணும். எபேசியர் 6 தான் சொல்றாரு. அதை நம்ம ரொம்ப கையெடுக்கணும். நல்லா தெரிஞ்சுதா? அதனால் வசனத்தை கையில் எடுங்க. வசனத்தை கையில் எடுக்கிறது மாத்திரம் அது என்ன, எங்க கொண்டு போனோம்? இருதயத்துல கொண்டு போகணும். இருதயத்துல கொண்டு போனாதான் நமக்கு என்ன வரும்? என்ன உத்தமமான இருதயமும் உற்சாகமான மனமும் வரும். வசனம் நிறைய வாசிங்க. அது உங்களை நோக்கி என்ன சொல்றதுன்னு. வசனம்னா வசனத்தோட வாக்கியம் எல்லாம் வருது. எல்லாம் கேட்டுட்டு கடைசியில 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20 பாருங்க. பக்கம் 124. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற யாஸ்வா மேசியாவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும். ஒரு நிமிஷம். உலகத்தின் அசுத்தங்கள், எல்லா அசுத்தங்கள், எல்லா விதமான அசுத்தங்கள். உலக சிநேகம் தேவனுக்கு பகையா இருக்குதுன்னு உலகத்துல இருக்க என்ன காரியங்கள் உலகத்தில் உள்ளவெல்லாம் பிதாவினால் உண்டானவர்கள் அல்ல. இது கேட்டுக்கு தப்பி, இது அசுத்தத்துக்கு தப்பினவர்கள் மறுபடியும் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் சில சிக்குவோம், சிக்கிற மாதிரி வரும். அப்ப என்ன பண்ணணும்? பட்டயத்தால வச்சு ஒரே வெட்டணும். யாரும் நம்ம வீண் பேச்சு பேச வந்தாங்கன்னா என்ன பண்ண? ஆண்டவர் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். அவங்களோட சேர்ந்து நான் சின்ன வயதுல அதை பண்ணேன், எங்க தாத்தா வீட்டுல அதை பண்ணேன், இதை பண்ணேன். இதெல்லாம் வேண்டாம். நம்ம பண்ணதெல்லாம் ஒண்ணுது, நம்ம எதுவுமே பண்ணலையே. ஆண்டவர் தான் நமக்காக பண்ணாரு. கிருபை கொண்டு விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்காரு. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவுத்தார். அதனால வேண்டாம். பட்டயம் தான் நமக்கு எல்லாம். வாசிக்கிற அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். 22 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அறியாம இருந்தாங்கன்னா ரொம்ப நாய் தான் கட்டினதை பின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. தேவன் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் நாம் தேவனை சேவிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் நம்முடைய சொந்த ஜனமாய் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அவர் தேவன் நமக்கு என்னென்னலாம் எப்படி தாவீது தெரிஞ்சினாரு. நமக்கு என்ன தாவீது என்னென்னலாம் தெரியாம பார்த்தோம். நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? அவர் குமாரனை எழுப்பினார். அது போல எனக்கு பிகாஸ் he lives I get face tomorrow. அவர் ஜீவிக்கிறார், என் ஆண்டவர் ஜீவிக்கிறார். ஆண்டவர் தான் நமக்கு. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்கள் இருக்கும்படிக்கும் நானும் அவர்கள் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். தேவன் அவர் இடத்துல வைத்த அன்பு அதுதான் நம்ம புடிச்சுக்கணும். அவரு தேவன் ஆண்டவர் எழுப்பினாரு, நம்மையும் தம்முடைய வல்லமை நாள் எழுப்புவார். அதனால கூடி வரும்போதெல்லாம் என்ன செய்யணும்? ஆட்டம் பாட்டம். அவர் ஒன்று பண்ணால என்ன பண்ணான்? அவர்களை நிர்வாணி ஆக்கியிருந்தார். பண்டிகைன்னு சொல்லி நிர்வாணி, நீ பண்டிகைன்னு சொல்லி நம்மள அப்படிதான் ஒருத்தன் நடனா இன்னைக்கு முகத்தை தொங்க போட்டுருக்கிறான். ஒருத்தன் சொல்றான் இன்னைக்கு துக்க நாள், நீ எம்மி சாப்பிடக்கூடாது.
சரி சொல்றாங்க துக்க நாள் அன்னைக்கு முகத்தை தொங்க போட்டுருக்கணுமா. ஆனா நாளைக்கு ஒரு வெட்டு. இந்த 40 நாள் லெந்து நாட்கள் என்னது இது? 40 நாள் எவரோ ஒர்க் பண்ணாங்க என்னமோ கலர்ல கட்டிட்டு அவங்க அறியாம செய்யறாங்க. அதனால வேண்டாம், காரியங்கள்லாம் வேண்டாம். நமக்கு எப்பொழுதும் பரிசுத்தம் அவருக்கு. நான் பரிசுத்தர். பஸ்காவுக்கு வந்தவங்க பார்த்துருப்பீங்க, பஸ்காவுக்கு வராதவங்க நீங்க யூடியூப்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டேபிள் மேல ஒரு வசனம் போட்டிருந்த, என்னது ஒரு இது காரியம் போட்டிருந்த, என்னது பாத்தீங்களா? ஒரு ஸ்ப்ரெட் கிளாத் இங்கிலீஷ்ல என்ன எழுதிருந்தது? என்ன எழுதிருந்தது? ஓலி என்னமோ எழுதிருந்தது. நீங்க எல்லாம் வந்தீங்க, என்ன எழுதிருந்தது? படிச்சேன் வந்தவங்க இல்லையா? Be holy for I am holy. நான் பரிசுத்தராயிருக்கிறதால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராயிருக்கு. நம்ம பரிசுத்தம் பண்றது தேவகுமாரன் தன்னை தத்தம் செய்தார். தத்தம் செய்தேன் என்றாரு. அன்னைக்கு பாட்டு பாடினால பாரியர் கெஸ்தமனே தத்தம் செய்தார். யோசிச்சு பாருங்க, அந்த தெய்வம் வந்து நமக்காக தன்னுடைய தன்னையே தத்தம் செய்தாரு. அதுதாங்க அன்பு. அவரே நினைப்போம், அவரே நினைப்போம், அவரே தியானிப்போம். அவரே நமக்கு ஆண்டவர் தான் நமக்கு மூச்சு பேச்சு மாறு. செய்வோமா? இதுவரைக்கும் செய்யலனா சகல துர்குணத்தையும் பொல்லாப்பையும் எல்லாத்தையும் கபடத்தையும் துர்குணத்தையும் ஒழித்து விட்டு நீங்கள் 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 புதிதாய் பிறந்த குழந்தையை போல. அப்படியா? ரட்சிப்புக்கு ஏற்க வளரும்படி யாரும் சொல்ல மாட்டேன். ரட்சிப்புக்கு ஏற்க வளரும்படி எல்லாம் விட்டுட்டு வளர முடியல. விட்டுட்டு திரும்ப அதில் வந்துருவாங்க. அதுவும் அதிலே வளருவாங்க. அது முன்னில் காட்டு பின்னல் முன் ஜாஸ்தி வளர்ந்துருப்பாங்க. ரட்சிப்புக்கு ஏற்க வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தை கலங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். தேவன் நமக்கு நான் சொல்ற காரியம் தான். இந்த வசனம் தான் நம்மளை சுத்திகரிக்கும். வசனம் எப்பொழுதும் இங்க இருக்கணும், மூளையில இல்ல. மூளையில முடியாது, இருதயத்துல ஏத்துக்குங்க. ஏன்னா இந்த இருதயத்துல எல்லாம் பிளான், எல்லாம் யாரு என்ன பண்ணலான்னு அவா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்குது. அதான் உங்க இருதயத்தை எனக்கு கொடுத்துருன்ற. தயவுசெய்து தயவுசெய்து தேவனுடைய அழைப்பு, ஆண்டவருடைய அழைப்பு நம்ம அதுதான். ஒப்பு கொடுப்போமா? அவர் சித்தம் செய்யும். அவர் எப்படி தத்தம் செய்தாரோ இவர் புத்தகத்தில் என்னை குறித்து எழுதியதை நிறைவேற்றவே என்ன ஆசாசம் பண்ணோம். நம்ம செய்வோமா? இதுவரைக்கும் ஒரு நாள் பரவாயில்ல. தேவன் அந்த நாளிலே நமக்கு பிரத்யட்சமாய் எச்சரிக்கிறார். நம்ம செய்வோமா? எல்லாரும் சிறம் தாழ்த்தி ஒரு நிமிஷம். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். பிதாவே, உடைய வார்த்தைகள் செம்மட்டியை போலும் கண்மலையை பெயர்க்கிற அக்னி போலும் செம்மட்டி போலும் இருக்கிறது நாங்கள் வாசிக்கிறோம். தேவனே, இந்த நாளிலே எங்களை நோக்கி வந்த உங்களுடைய எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு பயந்து நடுங்கி ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய குமாரனுக்கு எங்களை அடிமலாக விற்று போடுகிறோம். தேவனே, குமாரனுடைய திருப்பாதங்களை பற்றி கொண்டு அவர் பாதங்களை முத்தம் செய்து அதாவது உங்களுடைய சன்னிதானங்கள் வந்து சேரும்படியாக, அதற்கேற்க வளரும்படியாக தேவனே நாங்கள் என்னமா இருக்க வேண்டும், நாங்கள் தேவனை எப்படி அறிய வேண்டும், அதுக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் பேசினீங்கப்பா. நாளிலே ஏசாயா 55:10-11 பிரகாரமாய் நீர் அனுப்பிய காரியம் ஆகும் வாய்க்கும் என்று சொன்னேன். பிள்ளையார் பிதாவே, எங்களை நோக்கி நீர் அனுப்பின அந்த வார்த்தைகள் எங்களிலே நீர் விளைகிற, நீர் சிநேகிக்கிற அந்த பரிசுத்தத்தை எங்களை உண்டு பண்ண முடியாது. சத்துரு வந்து விதைக்கப்பட்ட வசனத்தை கொத்தி எடுத்துக்கொண்டு போய்விடாதபடிக்கு ஆனால் எங்களை சூழ வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது. சட்டைகளை கீழே மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இந்த வசனம் எங்களுக்குள்ளே
விதைக்கப்பட்ட வசனங்கள் உடைய வார்த்தைகள் அவர்கள் வளர்ந்து பெருகி மரமாகி 30, 60, 100 கொடுக்கும்படியாக தேவனை ஆசீர்வதிக்க எங்கள் குற்றக்குறைகளெல்லாம் தயவாய் மன்னித்து இந்த நாளிலே கேட்ட சத்தத்துக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்து உத்தம இருதயத்தோடு உற்சாகமந்தோடு நாங்கள் எல்லாத்தையும் செய்யப்படியாக எங்கள் ஒருவருக்கு அனுகிரகம் பண்ண வேண்டுமா ஆண்டவர்கள் சுடுமீட்பருமாகி ஆசுவாமேசியாக நேரான பரிசுத்த இனிய திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பரலோக பரிசுத்த யாவே திருநாமத்தில் தேவ பிதாவே ஆமென். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.